Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பெண்களுக்கான ஒரு முக்கிய பதிவு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்றைக்கி எல்லாருமே ஒரு சமூக வலைத்தளம் மூலமாக ஒரு ஆன்மீகத்தில் ரொம்ப ஆர்வம், எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க இல்லையா? ஸோ இது பெண்களுக்கான ஒரு முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாம். நம்ம பூஜை பண்ணுறோம். ஒரு பூஜை பண்ணும் பொழுது நம்ம வீடுகளில் பொதுவாக லேடிஸ் வந்து காலையில் குளிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு நைட்டியை மாட்டிக்குவாங்க. நம்ம வீடுகளில் இருக்கும்போது இப்படி தான் இந்த ட்ரெஸ்ஸில் தான் நம்ம பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுல, பட் ஒரு நாள் கிழமையில், ஒரு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இல்லை இந்த மாதிரி ஒரு வரலட்சுமி பூஜை வருது, கிருஷ்ண ஜெயந்தி வருது, இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்து என்ன மாதிரியான ட்ரெஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போது நம்ம நிறங்கள், நம்ம இன்றைக்கி வந்து டெய்லியே காலையில் விளக்கேற்றுறோம், சுவாமிக்கு உண்டானதை சொல்கிறோம். ஸோ இந்த நிறத்தில் நம்ம வந்து ஆடை அணிந்தால் நமக்கு வந்து ஏதாவது அதுக்கு ஒரு தனி எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கண்டிப்பாக ஒரு 25% அதற்கான எஃபெக்ட் இருக்கத்தான் செய்யும். 100% இந்த கலரில் போட்டால் எனக்கு உடனே பலன் வருங்கிறது கிடையாது. ஒரு 25% வந்து அதற்கான பலன் உண்டு. சரி, என்ன மாதிரியான நிறங்களை எந்த தருணத்தில் நாம் வந்து அந்த உடை அணிந்து பூஜை செய்தால் நமக்கு அதற்கான பலன் கிடைக்கும்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. மேல்மருவத்தூர் கோயில் போகிறாங்க. அந்த மேல்மருவத்தூர் கோயில் போகிறவங்க ஆதிபராசக்தி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிகப்பு தான். அப்போ அந்த ஏன்னா பங்காரு அடிகளே அந்த சிகப்பு தான் வந்து கட்டியிருப்பார், நீங்கள் பார்த்துருங்கன்னா. அப்போ அந்த கோவிலுக்கு அந்த சிகப்பு நிறம் அப்படிங்கிறது எதற்கு கொடுக்கப்பட்டதுன்னா, அந்த மேல்மருவத்தூர் அம்மன் வந்து ஒரு காளி ரூபந்தான். ஸோ காளி அப்படிங்கும் பொழுதே அவளுக்கு நிறம் வந்து செந்நிறம் தான். அவளுக்கு செவ்வாடை தான் வந்து ரொம்ப காளியினுடைய ஒரு நிறம். ஸோ அந்த செவ்வாடை நிறத்தில் அவளுக்கு வேண்டிய பூஜைகளை நாம் செய்யும் பொழுது அவள் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறாள் அந்த செவ்வாடையை. அப்படி இப்போ நம்ம வந்து முருகனுக்கு வந்து விரதம் இருந்து போகிறாங்க. அப்போ முருகனுக்கு ஒரு பூஜை பண்ணும் பொழுது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தில் அந்த முருகனினுடைய விரதத்துக்கான வேஷ்டி வந்து எடுத்துப்பாங்க. ஒரு சிலர் வந்து மஞ்சள் எடுத்துப்பாங்க. அப்போ அந்த மஞ்சள் பச்சை இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா, பழனி போகிறவங்க முக்கால்வாசி பச்சை எடுத்துப்பாங்க, திருச்செந்தூர் போகிறவங்க முக்கால்வாசி மஞ்சள் எடுத்துப்பாங்க. பட் முருகனுக்கு மஞ்சள் நிறத்துலேயும் எடுத்துக்கலாம், பச்சை நிறத்துலேயும் எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே என்ன அப்படின்னா குரு மற்றும் புதன். ஸோ முருகப்பெருமான் வந்து செவ்வாய்க்கான ஒரு கிரகமாக இருந்தாலும் அவருக்கு வந்து மஞ்சளும் பச்சையும் கட்டி தான் அந்த விரதத்தையும் அவங்க வந்து எடுத்துக்கொள்ளுகிறார்கள். அப்போ நம்ம வீடுகளில் லேடிஸ் வந்து டெய்லி நம்ம காலையில் ஒரு பூஜை பண்ணுறோம், இல்லை நம்ம விளக்கேற்றுறோம், இல்லை சாமி கும்பிட்றோம். இப்போ ஒரு சிலர் வந்து நான் 24 நாள் விரதம் இருக்கிறேன், நான் வந்து ஒரு 7 நாள் விரதம் இருக்கேன், இல்லை ஒரு 9 நாள் ஆஞ்சநேயருக்கு போய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலராக நீங்கள் வந்து ஒரு பர்பஸ், என் குழந்தை வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணிடணும், இல்லை வந்து ஐஐடி என்ட்ரன்ஸ் எழுதியிருக்கான், இது அவனுக்கு கிடைக்கணும், இல்லை வெளிநாட்டில் வந்து வேலைக்கு போகணும், இப்படி ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கும் இல்லையா? இந்த பர்பஸ்க்காக நம்ம வந்து ஒரு தெய்வத்தை நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு வீட்டிலையே விளக்கேற்றுவோம். கோயிலுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. வீட்லேயே நம்ம ஒரு 24 days நான் இதுக்கு வந்து விளக்கேற்றுறேன், இல்லை நான் வந்து ஒரு 7 days நான் இருக்கேன் அப்படிங்கும் பொழுது அந்த பர்டிகுலர் தெய்வத்திற்கான நிறத்தை நீங்கள் அணிந்து அந்த தெய்வத்துக்கான மந்திரங்கள் சொல்லி விளக்கேற்றி பூஜை பண்ணும் பொழுது உண்மையிலேயே அதற்கு பலன் உண்டு. ஸோ அப்படி எந்தெந்த தெய்வங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் பிள்ளையார் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பிள்ளையாருக்கு வந்து நான் ஒரு 7 நாள் விரதம் இருக்கேன், இல்லை ஒரு 9 நாள் நான் இருக்கேன் அப்படிங்கும் பொழுது பிள்ளையாருக்கான ஒரு விரதம் இருந்து நீங்கள் வந்து பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுறதாக இருந்தால் அவருக்கு உண்டான நிறம் வந்து அந்த சந்தன கலர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஐவரி. ஸோ அந்த ஐவரி நிறத்தில் ஏதாவது ஒன்று உங்கள் சாரி அந்த கலரில் உடுத்திக்கலாம், இல்லை நீங்கள் வந்து துப்பட்டா அந்த கலரில் போட்டுக்கலாம். ஏதாவது ஒன்று நம்மளுடைய ஆடையில் அது இருக்கணும், இல்லை நம்ம சல்வார் டாப் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு நிறம் வந்து அந்த ஐவரி கலரில் பிள்ளையாருக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது முருகனை எடுத்துக்கிறச்சே ஒன்று மஞ்சள் நிறத்தில் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பச்சை நிறத்தில் எடுத்துக்கோங்க. மூன்றாவது துர்கை.
இப்போ துர்கைக்கு வந்து நீங்கள் விரதம் இருக்கீங்க, நான் துர்கைக்காக ஒரு விஷயம் நான் நினச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு துர்கைக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு 7 நாளோ 9 நாளோ 24 நாளோ இந்த மாதிரியான இதுலலாம் அந்த டேஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் அந்த ரெட் கலர் செவ்வாடை அப்படிங்கிறது காளிக்கு வந்து ரொம்ப பிரசித்தமானது. இது நீங்கள் வந்து மகாலட்சுமிக்கு எனக்கு வந்து ரொம்ப கடன், நான் இந்த கடனுக்காக மகாலட்சுமி பூஜை பண்ணுறேன் வீட்டில், மகாலட்சுமிக்கு நான் வந்து தாமரைப்பூவால் அர்ச்சனை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் மகாலட்சுமி பூஜை அப்படின்னு எடுத்துக்கொண்டாலே அதற்கான நிறம் வந்து ஒரு பிங்க்கு தான். ஸோ நீங்கள் பிங்க் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வைலட் எடுத்துக்கலாம், பிங்க்கு சார்ந்த அந்த மஜந்தா கலர்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே மகாலட்சுமிக்கான ஒரு நிறம் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறங்களை எடுத்து பண்ணலாம். ஆஞ்சநேயர், நீங்கள் ஆஞ்சநேயரை எடுத்துக்கும்போது ஒரு மாதிரியான அந்த செந்தூரம்னு சொல்லுவாங்க, ஒரு ஆரஞ்சிஷ் இது. இப்போ சுவாமிக்கே செந்தூரம் வெண்ணெயில் கலந்து அந்த செந்தூரம் சாத்துவாங்க. ஸோ ஆஞ்சநேயருக்கு பண்ணும்பொழுது நீங்கள் செந்தூர நிறத்தை வந்து அணியறது ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஐயப்ப பக்தர்கள் எல்லாமே வந்து நீல நிறத்தில் எடுத்துப்பாங்க, இல்லைன்னா கருப்பு நிறத்தை வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ நீங்கள் ஐயப்ப சுவாமியோ எதுவோ நீங்கள் பண்ணலாம். கிருஷ்ணருக்கு ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமம் நீங்கள் சொல்கிறீங்க, நான் மகாவிஷ்ணுக்காக நான் இதை வந்து ஒரு விரதம் இருக்கேன், ஸோ விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி நான் பண்ணுறேன் அப்படிங்கும் பொழுது நீல நிறத்தை வந்து நீங்கள் உபயோகப்படுத்தலாம். தெய்வங்களுக்குன்னு உண்டான இந்த நிறங்களை நாம் பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக இதை நம்ம ஒரு கலர் சைக்காலஜி அப்படின்னு சொல்லலாம். அன்றாடம் நம்ம வந்து விக்கிரகங்களுக்கு சுவாமிக்கு இப்போ நம்ம வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் விக்கிரக வழிபாடு நம்ம செய்கிறோம். இப்படி இந்த விக்கிரக வழிபாடை நம்ம செய்யும் பொழுது விக்கிரகங்களுக்குன்னு சில இதை வந்து நம்ம போடுறோம், பாவாடையோ இல்லை வந்து கிருஷ்ணருக்கு வந்து அவருக்கான வஸ்திரத்தை வந்து நம்ம சாத்துறோம். ஸோ அந்த தெய்வங்களுக்குமே அதற்கான நிறங்களை நீங்கள் வந்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ நம்ம வந்து ஒரு நீங்கள் மகாலட்சுமி விக்கிரகம் வச்சுருக்கீங்க, இல்லை காமாட்சி விக்கிரகம் வச்சுருக்கீங்க, ராஜராஜேஸ்வரி வச்சுருக்கீங்க, இப்படி பெண் தெய்வங்கள் எல்லாமே எதுவாக இருக்கலாம், பெண் தெய்வம் எல்லாத்துக்குமே விக்கிரக வழிபாடு நீங்கள் செய்கிறீங்க வீட்டில் அப்படின்னா எல்லாத்துக்குமே அந்த கத்திரிப்பூ கலர் இருக்குது இல்லைங்களா, அந்த லைட் வைலட் அது ரொம்ப விசேஷம். இல்லைன்னா லைட் பிங்க்கு, அந்த பீச் கலரும் ரொம்ப நல்லது. ஸோ பீச் கலரில் காஃபி ப்ரௌன் பார்டர் போட்டு இப்போல்லாம் பட்டில் அழகழகாக வந்திருக்கு, அந்த மாதிரியான கலர் காம்பினேஷனில் நீங்கள் வீட்டில் இருக்கிற விக்கிரகங்களுக்கு நீங்கள் போடலாம். ஸோ ஜென்ரலி நீங்கள் வந்து லைட் கலர்ஸ் வந்து பெண் தெய்வங்களுக்கு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அண்டு இப்போ நீங்கள் ஒரு முருகன் விக்கிரகம் வச்சுருக்கீங்க, அந்த விக்கிரகத்துக்கு நீங்கள் வஸ்திரம் சாத்தணும். ஏன்னா எந்த விக்கிரகமே வஸ்திரம் சாத்தாமல் இருக்கவே கூடாது. விக்கிரகங்கள் எல்லாமே வஸ்திரம் சாத்தி தான் இருக்கணும். அப்படி வஸ்திரம் சாத்தணும் அப்படிங்கும் பொழுது நீங்கள் முருகன் விக்கிரகம் வீட்டில் வச்சுருக்கீங்க, ஏன்னா இப்போ எல்லாருமே ஒரு வேல் கூட வச்சு பூஜை பண்ணுறாங்க. ஸோ அந்த வேலுக்குமே நீங்கள் ஒரு சின்னதாக பச்சையில் ஒரு பட்டு துணியை அந்த வேலில் கட்டி, இல்லைன்னா பச்சை நூல் கூட நீங்கள் கட்டலாம், வேலில் கட்டினீங்கன்னா ரொம்ப நீங்கள் என்ன மந்திரம் சொல்கிறீங்களோ அதற்கு வந்து பலன்கள் வந்து நிச்சயமாக நமக்கு சீக்கிரமே நமக்கு பலனை வந்து அது கொடுக்கும். ஒரு பெண் விக்கிரகங்கள் வைத்திருப்பவர்கள் வந்து அந்த வைலட் கலர் சொன்னேன் இல்லைங்களா, கத்திரிப்பூ கலர், அந்த வஸ்திரம் வந்து சாத்தலாம். அதே மாதிரி முருகன் விக்கிரகம் வச்சுருக்கிறவங்க பச்சை மறக்காமல் அதை வந்து பயன்படுத்தலாம். மற்ற விக்கிரகங்கள் நீங்கள் ஒரு ஆஞ்சநேயர், ஏன்னா ஜென்ரலாக ஆஞ்சநேயர் நரசிம்மர் இதெல்லாம் வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க, கிருஷ்ணர் வந்து வச்சுருப்பாங்க. அதுவும் கிருஷ்ண ஜெயந்தி வேறு வருது. நீங்கள் கிருஷ்ணரை வந்து வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணால் கூட கிருஷ்ணருக்கு வந்து நீங்கள் உடுத்தக்கூடிய வஸ்திரம் வந்து நீல நிறத்தில் உடுத்துங்க. அவருக்கு வந்து ஒரு வேஷ்டி கட்டணும், இல்லைன்னா ஒரு பட்டு கட்டணும் அப்படின்னா வெண்பட்டில் அவருக்கு கட்டி விடுறது ரொம்ப விசேஷம். இப்படி நம்மளுடைய விக்கிரகங்கள், நம்ம பூஜை பண்ணக்கூடிய விக்கிரகங்களுக்குமே இல்லை நமக்குமே இந்த நிறங்கள் வந்து ரொம்ப 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 நல்லது. நான் முக்கியமாக ஒரு லலிதா சஹஸ்ரநாமம் உட்காந்து படிக்க போகிறேன், வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நான் உட்காந்து லலிதா சஹஸ்ரநாமம் பண்ணுறச்சு நான் என்ன நிறத்தில் அந்த என் புடவை கட்டிக்கலாம் அப்படின்னா அந்த தாமரைப்பூ பிங்க் இருக்குது இல்லைங்களா, அந்த நிறம் ரொம்ப நல்லது. ஸோ வெள்ளிக்கிழமையில் பெண்கள் அந்த நிறத்தில் கட்டி லலிதா சஹஸ்ரநாமம் பண்ணாங்கன்னா சூப்பராக அவங்களுக்கு நினச்ச காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஒரு செவ்வாய்க்கிழமை நான் முருகனுக்கு பூஜை பண்ணுறேன், வேலுக்கு வந்து வேல்மாறல் படிக்கிறேன், வேலுக்கு வந்து நான் பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க வந்து
பச்சை நிறத்தில் வஸ்திரம் கட்டி பூஜை செய்தால் அவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் சீக்கிரமே கிடைக்கும். எனக்கு இந்த மாதிரியான கலர்ஸ் எல்லாம் இல்லை, காமனாக நான் என்ன கலர் கட்டி ஒரு சுவாமியை கும்பிட்டா எனக்கு நல்லது அப்படின்னா எப்பொழுதுமே வெண்பட்டு ரொம்ப ரொம்ப விசேஷம். அண்ட் லேடிஸ் வந்து வெண்பட்டு கட்டினீங்கன்னா அது கூடவே அந்த சிகப்பு நிற பார்டரும் அதில் இருக்கிறது வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன பூஜை பண்ணுறீங்களோ அந்த மந்திரங்கள் சொல்கிறீங்களோ அது எல்லாமே நமக்கு உடம்புல நிற்கும், பூஜைகளுக்கும் பலனுண்டு. என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் எவ்வளவுக்கு முக்கியமான சில விஷயங்கள்லாம் பெண்களுக்கு தேவையோ அது எல்லாமே நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.